கவின் டீலர்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க நடந்து பார்த்தீங்கன்னா வலசரவாக்கம். வலசரவாக்கத்தில் நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் நம்ம வந்து ஒரு புது வீடு சேலுக்காக பார்க்க வந்திருக்கோம். இது வந்து ஒரு டெட் அண்ட் ஸ்ட்ரீட்டு. ஒரு 2 வீடு தான் வந்து 20 ஃபீட் ரோடில் வரும். அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்ட்ரீட் எல்லாமே 30 ஃபீட் ரோடு. 30 ஃபீட் ரோடு லாஸ்ட்டில் வந்து 20 ஃபீட்டாக கம்மியாகுது. இங்கே தான் நம்ம வந்து பாடி போகிறோம். ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் எலிவேஷன் இது தான். ரொம்ப ஒரு லக்ஸரி ஃபினிஷிங் பண்ணியிருப்பாங்க. வீடும் சரி, வீட்டோட லுக்கும் சரி, ரொம்ப நல்லாயிருக்கும். டெட் அண்ட் ஸ்ட்ரீட்ன்றதால வீட்டுக்கு எதிர்க்கவே நீங்கள் 2 கார் நிறுத்திக்கலாம். ஷெட் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா இது டெட் அண்ட் ஸ்ட்ரீட்டு, யாரும் வந்து வெளியில் போக மாட்டாங்க, வெஹிக்கிள் எதுவும் மூவ் ஆகாது. அதனால் உங்கள் வீட்டுக்கு எதிர்க்க இருக்கிற இடத்த அப்படியே நீங்கள் வந்து கார் பார்க்கிங் நிறுத்திக்கலாம். உள்ளேயும் வந்து 2 கார் நீங்கள் நிறுத்தலாம். இது வந்து சவுத் ஃபேஸிங் லேண்டு. 40 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது. 1740 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியா. 3200 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப்பு. புது வீடு. நல்லா வந்து சைடில் ஃபுல்லாகவே 1.5 அடிக்கு மேலே செட்பேக் கொடுத்து வீடு கட்டியிருக்காங்க. கார் பார்க்கிங் வந்து 2 கார் வந்து நீங்கள் இங்கே நிறுத்தலாம். 2 கார் வந்து நிறுத்தலாம். சின்ன கார் வந்து 2 கார் நிறுத்தலாம். சைடில் ஃபுல்லாகவே செட்பேக் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம், சைடில் ஃபுல்லாகவே செட்பேக் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கிச்சன்லேருந்து வெளில வரலாம். இது வந்து கிச்சனுக்கு போகக்கூடிய கேஸ் கனெக்ஷன்ஸ் வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க. இது கிச்சன் வழியாக வெளியே வரலாம். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கேருந்து அப்கமிங் மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா 1.2 கிலோமீட்டர் தான் வரும். எக்ஸாக்டாக 1.2 கிலோமீட்டரு. அப்படி நம்ம உள்ளே போகலாம் வீட்டுக்குள்ளே. சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் செட்பேக் கொடுத்துருக்காங்க. படிக்கட்டு வந்து ஏறி போயிட்டு ஒரு சின்ன வராண்டா மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் ஒரு ஃபர்னிச்சர்ஸை டிசைன் பண்ணிவிட்டு இங்கே வெளியில் உட்காரலாம். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காரு வெளில. இது வந்து செட்பேக்கு. அங்கே லாஸ்ட்டில் வந்து போர் இருக்குது. போர் வந்து ஒரு 150 ஃபீட் வந்து போர் வந்து போட்டிருக்காரு. இங்கே வெளியில் வந்து பார்த்திங்கன்னா காமனாக ஒரு பாத்ரூம் வச்சுருக்காரு. வெளியில் போய்ட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும், இல்லை வேறு யாராவது வெளியிலேருந்து யாராவது வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க வந்து பாத்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ வீட்டு உள்ளே போகலாம். சவுத் ஃபேஸிங் லேண்டாக இருந்தாலும் வீட்டோட என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் வச்சுருக்காங்க. என்ட்ரன்ஸில் ஒரு நல்ல ஒரு பெரிய கிரில் கேட் கொடுத்துருக்காரு. அவரோட ஓன் யூஸ்க்காக கட்டின ஒரு வீடு. ஒரு சிங்கப்பூரில் இருக்கார், அதனால் வந்து சேல் பண்ணுறாங்க. என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டீக்குட்டில் ஒரு பெரிய டோர் கொடுத்துருக்காங்க. லென்ஸ் வச்ச மாதிரி ஒரு டோர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம உள்ளே வரலாம். ஆனால் நிறைய வீட்டுக்கு வந்து செலவு பண்ணியிருக்காரு. இன்டீரியர் டிசைன்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து நல்லா வந்து ஒரு பெரிய ஹால், டிவி இன்னும் தனியாக பண்ணியிருக்காங்க. லைட்டிங்லாம் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நைட் வியூ வீட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே வந்து ஒரு பெரிய ஹால் கம் டைனிங். நல்லா வந்து ஒரு பெரிய ஹால் கம் டைனிங். அங்கேயும் ஸ்பேஸ் இருக்குது, அங்கேயும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். டிவி யூனிட் பாருங்கள், பெரிய டிவி யூனிட் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு பெரிய ஜன்னல். கிச்சன் மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. இந்த கபோர்ட்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க மேலே வரைக்குமே. இங்கே வந்து ஒரு வாஷ் பேஷன் பண்ணியிருக்காரு. அப்படியே உள்ளே வரலாம். உள்ளே வந்தீங்கன்னா இங்கே வந்து கிச்சன் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அப்படியே வச்சுருக்காங்க. க்ளீன் பண்ணால் வீடு ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே வந்து மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காரு. சிம்னி மட்டும் நான் ஃபிக்ஸ் பண்ணல. மாடலர் கிச்சன். இங்கே வந்து ஒரு சின்ன கபோர்டும் பண்ணியிருக்காரு. இங்கே நீங்கள் ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம், அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே சின்னதாக ஒரு வாஷ் ஏரியா பண்ணியிருக்காரு. சின்ன வாஷ் ஏரியா. நான்வெஜ் ஏதாவது வாஷ் பண்ணணும் அப்படின்னா இங்கே வாஷ் ஏரியா ஃபுல்லாக கிரில் பண்ணி வீடு ஃபுல்லாகவே கிரில் பண்ணியிருக்காங்க. இந்த சைட் பேக் பக்கத்தில் பார்த்தோம் பாருங்கள், சிலிண்டரு கனெக்ஷன்ஸ் இருக்கிற இடம், அதுக்கு போகலாம். நீங்கள் கீழே ஒரு பெட்ரூம் பண்ணியிருக்காரு. கீழே வந்து ஒரு பெட்ரூமு. மொத்தம் இந்த வீட்டுக்கு 5 பெட்ரூம் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஃபுல்லாக சிசிடிவி கனெக்ஷன் கொடுத்துருக்காரு. அதுக்கான செட்டப் இங்கே வச்சுருக்காங்க. ஃபுல் சிசிடிவி கனெக்ஷன்ஸ் இருக்குது வீடு. இது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூமு, ஒரு மீடியமான பெட்ரூம் தான். கீழே கபோர்ட்ஸ் வந்து ப்ராப்பராக எல்லா இடமும் கபோர்ட்ஸ் வந்து வச்சுருக்காரு. ஸ்டோரேஜுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. உள்ளே வரலாம். இந்த பாத்ரூம் கதவு கூட பார்த்தீங்கன்னா நல்ல டிசைன் நீட்டாக கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய பாத்ரூமு. ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. பெரிய ஃபிட்டிங்ஸ் தான் போட்டிருக்காரு எல்லாமே. கீழே ஒரு பெட்ரூம், ஏஜ்டு பர்சன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கீழே அந்த பெட்ரூம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லிஃப்ட்டு வேணும்னா வச்சுக்கலாம். இப்போ இருக்கிற அந்த நிபோ லிஃப்ட் வந்து வைக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இங்கே இருக்குது, கேப் இருக்குது. இதில் நீங்கள் வந்து லிஃப்ட் வேணும்னா, ஏஜ்டு பீப்புள் இருக்குது, எனக்கு லிஃப்ட் வேணும் மஸ்ட் அப்படின்னா நீங்கள் அதையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் வந்து இருக்குது அதுக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வரோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. பெரிய ஹால் கம் பெரிய பால்கனி, ரோட் வியூ பால்கனி வரும். அதான் இவங்க டிவி நெட்டு கொடுத்துருக்காங்க. அப்படி இங்கே வரலாம்.
இது ஒரு பெட்ரூமு. இங்கே வார்ட்ரோப் பண்ணியிருக்காரு. ஸ்லைட் பண்ணுற மாதிரி டோர் கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோப்பு, அதுக்கப்புறம் அப்படியே அட்டாச்சு பாத்ரூம். எல்லா பெட்ரூம்லையுமே அட்டாச்சு பாத்ரூம் வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. லைட்டிங்லாம் பாருங்கள், நைட் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே வந்து ஒரு பெரிய பால்கனி கொடுத்துருக்காங்க. இதில் டிவி யூனிட் வச்சுருக்காரு. ஒரு மேக்கப் கிளாஸ் வந்துடும். பாத்ரூம் வெட்டு ட்ரெயின் தனியாக பிரிச்சுருக்காங்க. பெரிய வேறு ஃபிட்டிங்ஸாக பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் நல்லா அழகாக வந்து நல்லா ஹைட் ஏற்றி பண்ணியிருக்காங்க. இது ஒரு பால்கனி. பக்கத்தில் அடுத்த அது ஒரு பால்கனி இருக்குது. 2 பால்கனி இருக்குது. நல்ல ஒரு பெரிய டிவி ரூமாக இதை யூஸ் பண்ணலாம். நீங்கள் டிவி ரூமாக யூஸ் பண்ணலாம். இந்த பாருங்கள், சின்ன டிசைன் கூட பார்த்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இதுதான் பால்கனி. பால்கனிக்கு வர டோர் தனியாக கொடுத்துருக்காங்க. இது டிவி ரூம். இதுலேயும் பாருங்கள், நல்ல கபோர்ட்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. 2வது பெட்ரூம் பார்த்துட்டோம். இது 3வது பெட்ரூம். இதுலேயும் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. பாத்ரூம் எல்லா பாத்ரூமுமே டைல்ஸ் வந்து ரூஃப் வரைக்குமே எடுத்துகிட்டு போயிருக்காரு. இது ஒரு பெட்ரூமு. ஃபால் சீலிங்லாம் ரொம்ப டீசெண்டான கலரு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கபோர்ட். 4 டோர் கபோர்ட் இருக்குது. வார்ட்ரோப் இருக்குது. 4 டோர் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. இது மேலேயும் உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காரு. அதுக்கு மேலேயும் கொடுத்துருக்காங்க. இது நம்ம 3வது பெட்ரூம் பார்த்துட்டோம். இது வந்து 4வது பெட்ரூம். 4வது பெட்ரூம். ஜாயின்ட் ஃபேமிலி இருக்கீங்க, ஆனால் தம்பி எல்லோரும் இருக்கீங்க, 3 பேர் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ப்ராப்பர்ட்டிலாம் சூஸ் பண்ணலாம். மேலேயும் ஸ்டோரேஜ் இருக்குது. இங்கேயும் 4 டோர் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. இங்கே அட்டாச்சு பாத்ரூம், வாஷ் மிஷின், அதுக்கப்புறம் ட்ரை வெட்டுன்னு தனியாக பிரிச்சுருக்காங்க. ஓகே, நம்ம மேலே போனீங்கன்னா மேலே ஒரு பெட்ரூமாக அதை யூஸ் பண்ணலாம், இல்லை ஹோம் தேட்டராக யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக அவங்க வந்து ஹோம் தேட்டராக தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஹோம் தேட்டர் வேணும் அப்படின்னா நம்ம கம்பெனி ஹோம் தேட்டருக்கு சப்போர்ட் பண்ணுறோம். மினிமம் வந்து காஸ்ட் வந்து 5 லேக்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஒரு நல்ல ஹோம் தேட்டர் உங்களுக்கு பண்ணி தரலாம். சோலார் எல்லாமே, எல்லா சர்வீஸுமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சோலாரும் உங்களுக்கு வந்து வேணும்னா கேளுங்க, நம்ம சோலாரும் பண்ணி கொடுக்குறோம். நல்ல ரூமு சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. உள்ளவே பாத்ரூம் இருக்குது. நீங்கள் பெட்ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹோம் தேட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அட்டாச்சு பாத்ரூம். நல்ல வீட்டுக்கு சூப்பராக அந்த லைட்டிங்கு ஃபால் சீலிங்லாம் ரொம்ப அழகாக டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. லுக்கு டீசெண்டான ஒரு இப்போ ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு பெரிய லைட் நீங்கள் மாட்டலாம். டோர் பாருங்கள், நல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இது ஸ்டீலில் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே. இங்கே வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறது ப்ரொசஸ் இருக்குது. வெதர் ப்ரூஃப் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. மொட்டை மாடியில் எவ்வளோ வெயில்னாலும் செப்பல் இல்லாமல் நடக்கலாம். இது வாஷிங் மிஷினுக்கான ரூம். இங்கேயே துணி காய போடுறதுக்கு வாஷிங் மிஷினுக்கான ரூம் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய டெரஸு. மொட்டை மாடி வரைக்குமே சிசிடிவி கனெக்ஷன்ஸ் இருக்குது. மொட்டை மாடி வரைக்குமே சிசிடிவி இருக்குது. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.95 crore, ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி சேலுக்குள்ள ரெண்டுக்கு வந்து எனக்கு கான்டக்ட் பண்ணுங்கள். நான் சேலை ரெண்டல் பண்ணித்தரோம். தேங்க்யூ.